வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நான் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன், கவனிச்சிங்களா? அதை கிரைஸ்ட் ஏன் பிறந்தாருன்னு கேட்டேன் நான். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம பண்ணோம், ஏன் பிறக்கணும் அவர் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நினைவு இருக்கு உங்களுக்கு? கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டேன். இந்த கேப்பில் அப்படியே மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. சரியா? இப்போது உங்களை பார்த்து கிறிஸ்டியன்னா யார், ஹூ இஸ் கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்கள் யார்? முதல் அந்தியோகியா சபைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டதுன்னெலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ உங்களை கேட்டு கிறிஸ்டியன்னா யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹூ இஸ் கிறிஸ்டியன் பிரதர், ஹூ இஸ் கிறிஸ்டியன்? இந்த சர்ச்சுக்கு போகிறதுனால இந்த அலெக்ஸு, ஃப்ரான்சிஸு வந்து அப்புறம் இப்போ கிறிஸ்தவங்க பேரெல்லாம் சொல்லுங்களேன். ஜானு, சாம், டேவிடு, அப்புறம் என்னது, பாலு, பீட்டரு, வேறு எதாவது சொல்லுங்கள், ஸ்டீஃபன்னு, ஜோசஃபு, ஜாஷுவா, கிறிஸ்டோஃபர், இப்படிலாம் கிறிஸ்தவங்க பெயரிடுறதுனால நான் கிறிஸ்டியன்னு சொல்லிக்கவே முடியாது. நான் ஃபஸ்ட் என்ன கேள்வி கேட்டேன்? ஹூ இஸ் கிறிஸ்டியன்னு சொல்கிறேன். ஹூ இஸ் கிறிஸ்டியன்? நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு உங்களை நீங்கள் கிறிஸ்டியன்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த டெஃபினேஷன்லேருந்து பிபிலிக்கலாக இல்லாமல் ஜென்ரலாக நான் உங்களை கேட்டால் கிறிஸ்டியன்னா என்னன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்லன்னு இருக்கு ரோமர் 8. அதனால கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. அவ கிறிஸ்துவின் உடையவன் அல்லங்கிற டெஃபினேஷன் வேற, ஹூ இஸ் கிறிஸ்டியன் வேற. நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. இப்போ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? கிறிஸ்டியன் அப்படின்னா, கிறிஸ்டியன்னா என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்துவின் உடையவன். இப்படி தான் இருக்காங்களா எல்லா காங்கிரிகேஷனும்? கிறிஸ்துவ உடையவர்களா? சரி, வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்துவம்னா என்ன? கிறிஸ்தவர்கள் சேர்ந்த கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து தமிழ் என்ன சொல்றது? கிறிஸ்தவம். இதெல்லாம் பேசிக்கான ஏபிசிடி. இதெல்லாம் நம்ம ஏபிசிடியே சரியாக போடாமல் XYZலாம் போயிட்டோம் நம்ம. சரியா? கிறிஸ்தவம்னா என்ன? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன் நான் அடிக்கடி சொல்லுவேன். இல்லை, கிறிஸ்டியானிட்டினா என்னதுங்க? ஒரு மதம் கிடையாது, ஒரு மதமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு மதம் கிடையாது. இப்போ கிறிஸ்டியானிட்டி நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு உறவு. சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள் எல்லாரும். என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுங்கள். ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள். அப்படின்னு என்ன? உறவின் முறை. அந்த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது? கிரைஸ்ட்ங்கிற வேர்டு வருதா இல்லையா? கிறிஸ்டியானிட்டி தமிழே வந்தாலும் கிறிஸ்துவம். ஹூ இஸ் ஏ கிறிஸ்டியன்? கிறிஸ்தவன்னா யாரு அப்படின்னு, கிறிஸ்தவன், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அப்படிங்கிறதுல முன்னாடி என்ன வார்த்தை வருது? கிரைஸ்ட். கிறிஸ்துன்னு வருதா? சொல்லுங்க எல்லாரும். வருது. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த உறவுல இருக்கிறவங்க தான் கிறிஸ்டியானிட்டின்ற உறவுக்குள்ள வராங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் எ ரிலிஜியன். இப்போ கிறிஸ்தவம்னா என்ன சொல்லணும்? அது வந்து ஒரு மதம் இல்லைங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு உறவின் முறைங்கிறத முதல்ல உங்களுக்கே தெரியணும். கிறிஸ்டியானிட்டினா நான் இப்போ வந்து ஒரு பைபிளை கொடுத்தீங்கன்னா இவங்க கிறிஸ்தவங்க படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்டியன்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுவே சிலருக்கு தெரியல. சங்கீதத்தை இந்த போகிற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கலான்னு சங்கீதம். நீங்கள் மியூசிக் டீச்சரான்னு கேட்டா பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ, சங்கீதம்னு படிக்கிறீங்களே, சத்தியமாக சொல்லுமா இது என்னன்னு தெரியல உனக்குன்னு கேட்டேன். தெரியலன்னு சொன்னாங்க. இந்த ரேப்பர் தான் போட்டிருக்கு. இது போட்டாலே நிறைய பேருக்கு என்ன தெரியும்? அது கூட தெரியாதவங்க இருக்காங்க. நீங்கள் மியூசிக் டீச்சரான்னு கேட்குறா. சங்கீதம் படிக்கிறீங்களே, நீங்கள் இறங்கி மியூசிக் சொல்லி கொடுக்க போகிறீங்களா? பொய்லாம் நான் சொல்ல, நிஜத்தை சொல்கிறேன். அப்போது கிரைஸ்ட்டு ப்ளஸ் உறவு, அதுதான் என்னங்க? கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி. ஹூ இஸ் கிறிஸ்டியன்? நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு, கிறிஸ்டியன்றது வந்து நல்லா கவனிக்கணும். நீங்கள் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வித்து காடு, ஜீசஸ்ஸு, கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஜீசஸ்ன்றது கிரைஸ்ட்னு வந்துருச்சு பார்த்தியாம்மா. கிறிஸ்டியனை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ஜீசஸ்ன்னு அங்கே வரல, என்ன வந்திருக்கு? கிரைஸ்ட்னு வந்திருக்கு. ஜீசஸ்ன்னு வரல, கிரைஸ்ட்னு ஏன் வரணும்?
நல்லா கவனிக்கணும். கிரைஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியனான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹூ இஸ் கிரைஸ்ட்? ஃபைன். ஹூ இஸ் கிரைஸ்ட்மா? கிறிஸ்து யாரு? வேர்டு, காடு. வேற ஏதாவது சொல்லுங்க. காட் இன் ஃப்ளஷ். கிரைஸ்ட் என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அனாயிண்டட்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தானா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீங்க சுமக்கிறீங்கன்னா அப்ப நீங்க யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவரை உள்ள வச்சுக்கிறோமாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். அதுதான் ஹூ இஸ் கிரைஸ்ட், ஹூ இஸ் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்னா என்ன நம்ம பேசிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு சிலதெல்லாம் அறகுறையாக தான் தெரியுது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன செஞ்சுக்கலாம்? எழுத்து கூட்டி, அப்படி தானே? காங்காச்சா தெரிந்தால் தமிழ் படிச்சலாம், ஏபிசி தெரிந்து எழுத்து கூட்டி படிச்சுக்கலாம்ல. அது மாதிரி தான் கிரைஸ்ட் சொல்லலாம் எல்லாரும். கிரைஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்க? வேர்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? காடுன்னு சொன்னாங்க. ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். வேறு ஏதாவது? அனாயிண்டட்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் எதாவது சொல்லுங்கள். ஹூ இஸ் கிரைஸ்ட்? ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். கிரைஸ்ட்னா கிரீக் வேர்டில் கிரைஸ்ட். கிரைஸ்ட்னா அர்த்தம் என்ன சொன்னேன் கிறிஸ்டினா? பாரு உன் பேரில் கிறிஸ்ட் இருக்கிறாரு பாருங்க கிறிஸ்டினா. நான் என்ன சொல்கிறேன், அவங்க மெஸ்ஸையான்னாங்களே, நான் அதுக்கு தான் வந்தேன் உங்ககிட்ட. இப்போ மேசியா அவர் சமாரியாஸ்திரிக்கிட்ட அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறா மேசியான்னு ஒருத்தர் என்ன செய்வார். அப்போ அவளுக்கு என்ன தெரியுது? மேசியா வருவார்னு தெரியுது. மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு அப்போ மேசியாங்கிற வேர்டு அவள் யூஸ் பண்ணுறா. கண்ணு கவனிக்கிறீங்களா? மேசியா வேற, கிறிஸ்து வேறுவாமா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கே தெரியாது. கிறிஸ்துவ மேசியா ஒன்று தானே? ஒன்று தான். சொல்லுங்க, உனக்கு தெரியுமாப்பா? ஒன்று. தெரிலன்னா கவலைப்படாதீங்க, ஆனால் ஒன்று தான். சரியா? கிரீக்கில் கிரீக்கு மொழி பெயர்ப்பில் வரும்பொழுது கிரைஸ்ட்னு வரும். எபிரேய மொழி பெயர்ப்பில் வரும்பொழுது என்ன வரும்? மேசியான்னு வரும். அல்லேலூயா. கிரைஸ்ட் தி அனாயிண்டட், மெஸ்ஸியா அனாயிண்டட். இந்த அனாயிண்டட் ஒன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he is son of God. என்னங்க? ஜீசஸ் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான் son of God. son of God சொல்லுங்க. அப்படின்னா என்ன? கிறிஸ்து யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னவா வந்தார்? son of Godன்னு சொல்லுங்க எல்லாரும். son of God. son of God தானே அவரு? son of God தானா? என்ன இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஜெமிமா ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா? God in flesh is the correct answer. God in flesh, அதாவது மாமிசத்துல வந்த தேவன். கிறிஸ்து யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க யாருங்க? நீங்க கிறிஸ்டியன் தானங்க? ஹலோ, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவரை உள்ள வச்சிருந்தா நீங்க யாருங்க? நீங்களும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நீங்க ஒரு சன் ஆஃப் காட் மாதிரியே டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட்னா இன்னாருக்கு பிறந்தவர், இவங்களுக்கு மகன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிதானே சொல்றோம். சன் ஆஃப் காட். ரொம்ப இதை தியானிக்க வேண்டியது இருக்கு. சன் ஆஃப் காட் சொல்லுங்க எல்லாரும். டாட்டர் ஆஃப் காட். இப்போ நம்பலாம் தான் அது. இப்போ கிரைஸ்ட் சன் ஆஃப் காட்னு வர்றாருன்னா அவருடைய மகங்கிறது அல்ல. அங்கம்மா சன் ஆஃப் காட்ன்றதோட அர்த்தம் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் இஸ் சன் ஆஃப் காட். காட் தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டாரு. அவரை தான் என்ன சொல்றது? பைபிள் சொல்லுது கிறிஸ்து சன் ஆஃப் காட்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. சன் ஆஃப் காட். ஒரு ஸ்திரீ கன்னி ஸ்திரீ கற்பம் தரிச்சு ஒரு குழந்தையை பிறக்குது இல்ல, அது சன் ஆஃப் காட் தானே. இப்போ சன் ஆஃப் காட்னா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்கிற உறவுல பைபிள் சொல்லல. சன் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்னா காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். டாட்டர் ஆஃப் காட்னா காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். ஐயோ ரொம்ப புரியணுமே சுவாமி. அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? வாவ், இதான் நான் இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யாரு? டாட்டர் ஆஃப் காட். சன்ஷிப்ல இருக்கீங்க. இப்ப நம்மளுக்கு காட், சன் ஆஃப் காட் ஜீசஸ். நான் காடா அப்படின்னு நமக்கு வரும், இந்த மண்டையில ஓடும். சரியா? இப்ப நீங்க யாருங்க சொல்லுங்க எல்லாரும். அப்ப சன் ஆஃப் காட் பிபிலிக்கெல்லாம் யாரா சொல்லப்பட்டிருக்குது? கிரைஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கிறிஸ்டியன்னா யாரா இருக்கணும்? அப்ப கிறிஸ்துவன் நீங்க சுமக்கிறீங்கன்னா கவனிக்கணும். கிறிஸ்துவன் நீங்க சுமக்கிறீங்கன்னா நீங்க பாடியில வெளிப்பட்ட கிறிஸ்து. ஐயோ இது ரொம்ப 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 அவசியம். இது பேசிக் சத்தியம். என்னங்க பேசிக் சத்தியம்? ஆடம் யாரு? எப்படி சொல்றீங்க? அந்த ஜீனியாலஜியில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த லூக்கில் அந்த 3 அதிகாரம் 38 வாசிங்க ரீட்டா.
ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இன் இங்கிலீஷ் சன் ஆஃப் யாருக்கு யாருக்கு பேரு? ஆதாம பைபிள் என்ன சொல்லுது? சன் ஆஃப் காட்னு சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், யாரு ஆடமை கிரியேட் பண்ணது? இப்போ நான் இப்படி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்க யார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ இப்போ வந்து கிறிஸ்டியன் சொல்லுவீங்க. இப்போ இவனை பத்தி, ஆடம் பத்தி என்ன எழுதிருக்குது? இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல வேற மாதிரி வருது. சன் ஆஃப் காட்னு இருக்கு. சன் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்னு சொன்னேம்மா கவிதா? சன் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்? மறக்கவே கூடாது. இன்னாருடைய மகன் சொல்லவே கூடாது. அவ்வளவுதான். காடு தேவன், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டிருந்தா அவங்களுக்கு பேர் என்னம்மா? இப்போ நீங்க மாமிசம் சதவீதம் ரத்தம் இருக்கா இல்லையா கண்ணுங்களா? சொல்லுங்க முதல்ல. அப்ப நீங்க வெளிப்பட்டிருக்கீங்க மாமிசத்துல. ஆமென், அல்லேலூயா. நீங்க காடை சுமக்கிறீங்களாங்கிறதுக்கு அடுத்த கேள்வி வர நான். இப்போ நீங்க மேனிஃபெஸ்டடு காடை நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சதை இருக்கு, ரத்தம் இருக்கு. இது மாதிரி தான் கிரைஸ்ட் ஒரு நாள் சன் ஆஃப் மேனா இந்த உலகத்துல நடந்தார் அவரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்பன்னா அவரை சன் ஆஃப் காடுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்றாங்கல்ல, அதான் உண்மை சத்தியம் சொல்லுது. ஆனா சன் ஆஃப் காடுனா இன்னாருடைய மகன் அப்படிங்கிற சத்தியம் மட்டும் இல்லை. அதுல சன் ஆஃப் காட்னா என்ன சொல்லணும் டக்குன்னு? காடு மாமிசத்தில் வெளிப்பட்டார். சன் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்? அப்படிதானே வெளிப்பட்டார் மதர் மேரியுடைய கற்பத்துல, இல்ல? அந்த வார்த்தை அப்ப காட் இஸ் வேர்டுங்கிறது பொய்யாகல. காடு வேர்டு தாங்கிறது பொய் கிடையாது. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? அந்த வார்த்தை மாமிசம் ஆயிடுச்சுன்னா அப்ப தேவன் மாமிசம் பண்ணாருங்கிறது உண்மை தானேங்க? சொல்லுங்க. சன் ஆஃப் காட் அப்படிங்கிறது காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளெஷ் அப்படின்னா தேவன், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அதுக்கு பேர் என்னது? சன் ஆஃப் காட். அப்ப அந்த கவனிங்க, தேவன் வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப இந்த சன் ஆஃப் காடுங்கிறதுக்கு வந்து காட் மாமிசத்தில் வெளிப்பட்டாருங்கிறதுக்கு லிங்க் தெரியுதா உங்களுக்கு? லிங்க் புரியுதா? புரியுதா உங்களுக்கு பிரதர்? என்ன லிங்க் சொல்றேன் நானு? தேவன் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டாருன்னா நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை எங்க இருந்ததுன்னு இருக்கு? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. நிறைய பேர் ஜீசஸ் ஒரு காடான்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? கேட்குறாங்க. எஸ்ன்னு சொல்லணும் நீங்க. இல்லை அவரை வந்து செகண்ட் ரேங்க்ல எல்லாம் வைக்க முடியாது. ஹலோ, அவர் செகண்டு, ஃபாதர் காட் ஃபர்ஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் காட் தேர்டு. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லா. அவரை நீங்க செகண்டே வைக்க முடியாது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அப்பனா நீங்க அவரை சொன்னீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ் தான் காடா? இதுதானே இந்த ஜான் காஸ்பல் 1ல அந்த வார்த்தை தேவனிடத்துல தேவன் தான் மாமிசமானார்னு இருக்கு. இருக்கா மாறிட்டாமா? அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆஹா, அந்த வார்த்தை சொல்லுங்களேன், அந்த வார்த்தை மாம்சமாயிற்று, மாம்சமாயிற்று. அதனால உங்களுக்கு என்ன? அவர் மாமிசமானா உங்களுக்கு என்னங்க? நீங்க கிறிஸ்டியன், கிறிஸ்துவ சுமக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன? வாட் இஸ் தி யூஸ்? உனக்கு என்ன? அந்த வார்த்தை மாமிசமானா உனக்கு என்னம்மா? நல்லா கவனிக்கணும். நீ மறுபடியும் பிறந்தபடியினால கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், மாமிசத்திலே கொலையுண்டார். அப்ப நீங்க மாமிசத்துல இல்லாம ஆவியில இருக்கும் பொழுது, நீங்க மாமிசத்துல, இப்ப தம்பி சொன்னாரு பாருங்க, உங்க கண்கள்ல ரிப்போர்ட்டை பாக்குறீங்க, என்ன பண்றீங்க? கண்ணுல அப்படி பாக்குறீங்க, கண்ணு தான் பாக்குது, இந்த மண்டைக்குள்ள இருக்கிறதா காது கேக்குது, வாய் அதை பத்தி பேசுது. இத ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ சன் ஆஃப் காட் தான். சன் ஆஃப் காட்னா இப்போ உடனே உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடணும்? காட்னு வரணும். சன் ஆஃப் காட்னா என்ன வரணுமா? உடனே காட், யூ ஆர் காட், யூ ஆர் காட், யூ ஆர் காட். நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய மக்கள் என்றும் உங்கள் வேதத்தில் சொல்லி இருக்க, வேதவசனம் தவறாததா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட்னா அந்த கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருக்குன்னா, கிரைஸ்ட் என்னவா இருக்கிறாருன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி சொல்லுங்க. கிரைஸ்ட் என்னவா இருக்கிறாரு? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. சன் ஆஃப் காடா தான் இருக்கிறாரு. சன் ஆஃப் காடோட டெஃபினேஷன் நான் எவ்வளவு நேரம் சொல்றேன். காட்னு சொல்ல மாட்டீங்களா? காட். இப்போ காட் நீங்க தான்றதுக்கு என்ன? எப்போ நீங்க காடா இருக்க முடியும்? சும்மா உங்க பேர் வந்து காட்சன், காட்வின், என்னம்மா? அப்புறம் அது கிறிஸ்டோபர்,
ஜெசுராஜ். இந்த ஜீசஸோட பேரையும் பைபிள் இருக்கிற பேரையும் வைக்கிறதுனால கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. இந்த அவேர்னஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்குள்ளே திணிக்க விரும்புகிறேன். என்ன அவேர்னஸ்? அவேர்னஸ்னால் என்ன? ஒரு விழிப்பு. சொல்லுங்கள், ஒரு விழிப்பு. என்ன விழிப்புணர்வு நான் உங்களுக்கு திணிக்க விரும்புகிறேன்னா, நீ தான் அந்த சன் ஆஃப் காடு, டாட்டர் ஆஃப் காடுன்னு சொல்கிறேன். நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லாமல் இல்லை. நம்மளாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிரதர்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிற டெஃபினேஷன் என்னன்னா, இப்போ இவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளை அலெக்ஸ் கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் பிள்ளை அப்படிங்கிறது இல்லைங்கிற நான் இவ்வளோ நேரம். அதனால தான் பாருங்கள், எஃபிஷியன்ஸில் கூட நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அடாப்ட் பண்ணியிருக்கிறாராம். என்ன பண்ணியிருக்கிறாரு? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? காட். நான் உங்களை காட் என்ன பார்க்குறாரோ அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன் நான்? எஃபிஷியன்ஸில் 1:6 பாருங்க, 6 பாருங்க. ஆமாக்கா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆஹாஹா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் லிசன் பண்ணுங்க. என்ன, நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். 2 பேர் 2000 கிடையாது. 10000 பேர்னா 10,000. பைபிள் கணக்கே வேற. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை வந்து கர்த்தருடைய பிள்ளைங்கிற ஒரு டெஃபினேஷனை அழிக்கிறேன். ஐயோ, இதை போய் அழிக்கிறாங்களா? இல்லை, அதை அழிச்சா இதை விட பெரிய விஷயத்தை நான் உள்ள திணிக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்னன்னா எஃபிஷியன்ஸ் இருக்குது. வாசிங்க ரீட்டா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீங்க என்னவா இருக்கீங்கன்னா, என்னவா இருக்கிறீங்க? டாட்டரா இருக்கீங்க, சன் ஆஃப் காடா இருக்கீங்க, டாட்டர் ஆஃப் காடா இருக்கீங்க. இந்த ஃபேமிலி ஆஃப் காட்ல இருக்கீங்க. இந்த ஃபேமிலி ஆஃப் காட்ல இருக்கீங்க. ஜென்ரலாக வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? புத்திரஸ் என்ன ஸ்வீகாரம் எடுத்துட்டாரு? இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடாப்ஷன் இருக்குது. அடாப்ஷன்னா இந்த உலகத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க தத்தெடு. சில குழந்தை இப்போ வந்து இவரெல்லாம் இருக்கார் பாருங்க, கிரிஃப்லோ டாலர்லாம் பிள்ளைங்க, பொன் குழந்தைங்க 3 பேர் இருக்குது. 2 பாய்ஸ் அடாப்ட் பண்ணிருக்கிறார். குழந்தை இல்லாதவங்க எடுக்கிறதுனால கிடையாது இது. அடாப்ஷன்னா கவனிங்க, இது வந்து இல்லாதக்காக எடுக்கிறது கிடையாது. இது இப்போ கர்த்தர் உங்களை, அவருக்கு பிள்ளைங்க இல்லைன்னு உங்களை அடாப்ட் பண்ணியிருக்கிறாருன்ற மீனிங் உலகத்தில் இருக்கிற மீனிங் கிடையவே கிடையாது. வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காடுங்கிற ஒரு டெஃபினேஷனும் நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா அவராகவே ஆயிட்டீங்க. ஹலோ, அடாப்ஷன்ன்ற இடத்துல கிரைஸ்ட் எப்படி மாமிசத்தில் தேவன் வெளிப்பட்டாரோ அது மாதிரி நீங்கள் மாமிசத்தில் இருக்கிறதுனால, ஹலோ எங்கே இருக்கீங்க? மாமிசத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா தேவனாக இருக்கிறீங்க. அடாப்ஷன் ஹியர் எதை மீன் பண்ண? மெச்சூரிட்டியை மீன் பண்ணுது. எதை மீன் பண்ணுதுங்க? ரீட்டா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட கேட்டீங்க, பரிசுத்தாவின் பலத்தில் ஏன் இயேசு போகணும் அப்படின்னு கேட்டீங்க. இல்லை, அவராலே போக முடியும். நல்லா கவனிக்கணும். குழந்தை பிறந்த உடனே இந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடு, எகிப்திலிருந்து போ, ராஜா வந்து குழந்தைய கொன்றுவான்னு சொல்லிட்டு நாசரேத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து போ அப்படின்னு மதர் மேரி இந்த குழந்தைய தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்? காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் தானே. காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் தானே ஜீசஸ். ஆனால் ஏன் அப்படி சொல்லணும்? தூக்கிட்டு ஓடுன்னு. the baby should be grown. அதுக்கப்புறமா பாருங்க, லூக்காலெல்லாம் இருக்குது. 3ஆம் அதிகாரத்தில் எப்படி வருதுன்னா, லூக்காலெல்லாம் அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஏறின உடனே புறாவை போல வந்து இறங்கின உடனே தான் சொல்றாரு என்னான்னு, இவர் என் நேசகுமாரன். ஆஹா, என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிரியமா இருப்பாரு. அந்த காலத்து வெளிப்பாடுகள் எப்படி இருந்தது? ஞானஸ்தானம் எடுத்ததுனால பிரியமா இருக்கிறாரு. நீ ஞானஸ்தானம் பிரியமா இருப்பார். இப்பெல்லாம் பண்ணியாக பேசியிருக்கோம் நம்மன்னு நான் நினச்சி பார்க்குறேன். நான் நாளானது விளங்க பண்ணணும்னு சொன்ன மாதிரி நாள் ஆக ஆக அது உள்ளே இருக்கிற வெளிப்பாடுகள்லாம், அது உள்ளே இருக்கிற எசன்ஸ்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி பிள்ளை இல்லையாம்மா? இப்போ இந்த வசனம் எத்தனை இல்லை படிச்சிங்க லூக்கால? அப்போ பாருங்களேன், அந்த லூக்கா 3:22 1:2 ஜீசஸோடைய பிறப்பெல்லாம் இருக்குது. இந்த 3:22 வரும்போதெல்லாம் இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 30, 31, 32க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அது வரைக்கும் பிள்ளை இல்லையா?
இப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிற்பாடு கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே பயங்கரமா டெக்ளேர் பண்ணது பரலோகம் ஜீசஸ என்னன்னு, ஏன் இவர் என்னுடைய குமாரன். குமாரன் சொல்லுங்க, கமான் எவரிபடி குமாரன் குமாரன். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க, நீங்க குமாரன் நீங்க குமாரத்தின்னு சொல்றேன். we are the children of God ன்னு நீங்க ஜெனரலா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். நீங்க சில்ட்ரன் ஆஃப் காட்னா இன்னாருக்கு இன்னார் பிறந்ததுன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி என்ன விஷயம், இந்த குழந்தை வளர்ற வரைக்கும், இந்த குழந்தைங்க வளர்ற வரைக்கும் இந்த அம்மா அப்பா வேர்ல்ட்லியாக கொடுக்கப்பட்ட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய அவங்க வளர்த்தாங்க. இந்த 12ஆம் வயசுலேயும் பாருங்க, அவர் இந்த தோராலாம் கடகடன்னு வாசிக்கிறாரு, படிக்கிறாரு. இந்த 12லேருந்து 30க்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பைபிளில் இல்லை. அப்போல்லாம் நேசகுமார்னு ஒன்று எழுதி வச்சாதான் என்ன சொல்லுங்க. அவர் வந்து அந்த வீட்டில் மதர் மேரிக்கு அப்புறம் ஜோசப்க்கு மதர் மேரிக்கு பிறந்த பிள்ளைங்கள்லாம் அவரை என்னவா நினைக்கவே இல்லை, காட்லியாக நினைக்கவே இல்லை. அவர் ஒரு கடவுளாக வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னு யாருமே பிலீவ் பண்ணல. அப்போ பரலோகம் டெக்ளேர் பண்ணுது என்னன்னு, இவர் என் நேசகுமாரன். அப்போனா என்ன அர்த்தம், இது வரைக்கும் இல்லையான்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கு. ஆவியானவர் வந்த பிற்பாடு இனிமே அவருடைய செயல்கள் பேச்சு எல்லாமே வெளியரங்கமாவது அடுத்தடுத்த சாப்டர்லாம். அல்லேலூயா. என்ன வெளியரங்கமாவதுன்னு பார்க்கலாம். அப்போ அடுத்தது அப்போ சொல்றாங்க என்னன்னு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ அந்த குமாரன் என்ன தெரியுமா, மெச்சூர்ட் ஃபார்ம் ஆஃப் காட். இப்போ நம்ம சில்ட்ரன் ஆஃப் காட், எஸ் we are children of God. பட் அந்த ஸ்வீகார புத்திரங்கிறது என்ன, எதை மீன் பண்ணுது, மெச்சூரிட்டி. கமான் எவரிபடி, மெச்சூரிட்டி சொல்லுங்க எல்லாரும். மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, பிள்ளை தான். நீ பிள்ளைன்னே சொல்லிட்டு பால் பாட்டில் வச்சுட்டு இது 1 கொரிந்தியர்லாம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது என்னன்னு, நீ வளர்ந்த பிறகு நீ வந்து இந்த லிக்விட் டயட்டே சாப்பிடுவியா? நீ இவ்வளோ பெரிய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியுமே நீங்கள் பாட்டிலில் பால் குடிப்பீங்களா சொல்லுங்க, இல்லை ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஆனால் இன்றைக்கி எத்தனையோ வருஷம் ஆனாலும் இன்றைக்கி கிறிஸ்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னே தெரியல. என்ன ரிலேஷன்ஷிப்பு, காடு, நான் தான் காட், காட் டு காட், ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து பிறக்கலைன்னா உங்களுக்கு என்னவே இல்லைங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர முடியாது. அவருக்கு மரணம் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்குள்ள ஆவியானவர் வர முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்தது உண்மைதானா? எதில் பிறந்தீங்க? இந்த சேம் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த சேம் திங் தான். அப்போ நீங்கள் எங்கே பிறந்திருக்கிறீங்கன்னா ஆவியில் பிறந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் எல்லாரும், ஆவியில் பிறந்திருக்கிறீங்க. வார்த்தை எப்படி இருக்கு, ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. வார்த்தை எப்படி இருக்கு? அப்போ வார்த்தையில் அவர் வந்து காட் வந்து மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். எதுலன்னா த்ரூ த வேர்டுன்னு இருக்கு வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி. ஆமென். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சைலண்டா இருந்த வேதம் வந்து அவரை குமார்னு சொல்லுது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆவியில எதுல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இதே மூஞ்சி தான். ஆனா என்னங்க இதெல்லாம், அதாவது நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, சன் ஆஃப் காட்னா நான் டாட்டர் ஆஃப் காட்னா ஐ மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், ஐ காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே எழுதப்பட்டிருக்கு, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு ஒன்று அவர் பிள்ளையா எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களை என்ன சொல்லுவீங்க? நீங்கள் காடுமா, சன் ஆஃப் காடுன்னே சொல்லாதீங்கிற என்ன, எல்லாருமே சில்ட்ரன் ஆஃப் காட்னு தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் யாருன்னு சொல்லணுன்ற நான், காடு சொல்லுங்க, காடு சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னன்னு. அதை சொல்கிறாரு பாருங்க, தேவனிலும். இப்போ நம்மளை வந்து ஜி கேபிட்டல் ஜியை போடக்கூடாது இந்த இடத்துல. என்ன ஜி போடணும்? ஸ்மால் ஜி. அப்படின்னா என்னது? காடுடைய ரெப்ளிகா நம்ம. ஆமேன்னு சொல்லுங்க. ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் வந்து இதுலலாம் பார்த்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா எது வந்து ஒரிஜினாலிட்டின்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டர் அப்படி தான் ஒரிஜினலாகவே உங்களை வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஆதாமை உண்டாக்குனார்ல, அவனுக்கு பைபிளில் என்ன படித்தாங்க இங்கிலீஷில்? சன் ஆஃப். அப்போ அவன் ஒரு காடா? அக்கார்டிங் டு த டெஃபினேஷன் சன் ஆஃப் காட். இஸ் ஹி காட்? ஆதாம் காடா சிஸ்டர்? சன் ஆஃப் காட்னு இருக்கேன். எல்லாம் யோசிக்கிறேன், சும்மா சொல்லுங்க. சன் ஆஃப் காட். அந்த 3:38 சன் ஆஃப் காட்னு இருக்கு ஜீனியாலஜியில். அதாவது அந்த இவனை பெற்றான்னு வரும்போது கடைசியில் ஆதாமுடைய பெற்றது யாரு? தேவனால் உண்டானவன்.
அப்போ ஆடமுடைய ஐடென்டிட்டி, தட் இஸ் ஐடென்டிட்டி. இப்போ உங்களை காடு நான் சொல்கிறதுக்கு எதுக்குன்னா உங்கள் ஐடென்டிட்டி காடுன்னு நான் சொல்ல வரேன். ஐடென்டிட்டினா என்ன பிரதர்? இப்போ வந்து நெப்போலியன் பிரதர் போகிறாரு, நீங்கள் யார் அப்படின்னு உங்களை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டினாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லலாம். இவங்க 2 பேரையும் தள்ளி வேறு என்ன சொல்லுவீங்க? நோ நான் வந்து ஸ்பிரிச்சுவலாகவே கேட்கல, நான் ஸ்பிரிச்சுவலாக கேட்கல. ஏங்க நான் வந்துங்க உங்கள் அப்பா பேரை சொல்லி அவங்க மகங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எதில்? இந்த உலகத்தில். கவிதா உன்னோட அடையாளம் என்னன்னு கேட்டால், நீ யாருமா? இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க, நீ என்ன சொல்லுவ? நீ யாருமா? ஜேம்ஸ் ஒய்ஃபுங்க நான். அந்த 2வது தம்பி அவர் இருக்கிறார்ல, செல்வராஜ் அங்கிள், அவருடைய 2வது மகனோட மனைவி நான். ஏதோ ஒன்று சொல்லி உனக்கு ஒரு ஐடென்டிட்டியை நீ சொல்கிற. ஹலோ, கவனிக்கிறீங்களா எல்லாம்? இது ஏபிசிடிங்க. இப்போ உங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு உங்களை இப்போ வந்து இதே முகம் இதே மூக்கு மொழியில் தான் நீங்கள் இருந்தாலும் உள்ளான மனுஷனை நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே born again in spirit. ஆனால் இந்த பாடி தான், ஆனால் ஸ்பிரிட்டில் நீங்கள் என்னவாயிட்டீங்க? born again ஆகிட்டீங்க. உங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் போகும்போது வரும்போது கேட்டாங்கன்னா உலகத்தில் இவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆதாம நீ யாருடா அப்படின்னு கேட்டால் ஆதாம் என்ன சொல்லுவான்? என்னப்பா சன் ஆஃப் காடுன்னு தான் சொல்லி அவனை வேறு வழியே கிடையாது. ஏவாள் வந்து எப்படி உண்டாக்குனாரு? ஆடம்ஸ் ஒய்ஃபு ஈவ், ஏவாளை வந்து உன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னா அப்படின்னு அவன் சொல்லலாம். காடு ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வெளிப்பாடுகள். இந்த கனியை புசிக்கிறாங்கல்லப்பா, புசிக்கிறாங்களா? புசிக்கும் பொழுது அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாளா, ஏவாள் சாப்பிட்றாளா, ஆதாம் சாப்பிட்றானா? சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அவன்கிட்ட கொடுக்குறாளப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு தானே கொடுக்குறா. நல்லா தெரியுமா? அவள் புசித்துங்கிற வேர்டு வந்துருச்சு. அவள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டா. இதை புசிக்கும் போது என்ன திறக்கப்பட்டுரும்? மாமிச கண்கள் திறக்கப்படும். இவளுக்கு திறந்துதான் நான் கேட்குறேன். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தாரான்னு கேட்குறேன். அதாவது இவகிட்ட போய் சேட்டைன்னு சொல்லும் பொழுது அவன் இல்லைன்னாலே இவ புசிக்கும் பொழுதும் ஹஸ்பண்ட் அங்கே ஆடம் இல்லை 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 உண்மைதானா இல்லை. அவள் புசிச்சுட்டு தானே போகணும். அவ்வளோ பெரிய தோட்டத்தில் அது ஒரு ரெல்மு தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. உடனே இவளுக்கு திறக்கப்பட்டுச்சா? சொல்லுங்க. திறக்கப்படலை, அதான் உண்மை. ஆனால் இவ சாப்பிட்ட பிறகு அவனும் சாப்பிட்ட பிறகு தான் திறக்குது. அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் 2 பேரையுமே காடு ஒன்றா தான் பார்க்குறாரு. இனி சாப்பிட்டா கூட உடனே உனக்கு திறக்கலை. காடோட பார்வையில் 2 பேரும் ஒன்று தான். சொல்லுங்க எல்லாரும். இப்போ நிறைய பேருக்கு புருஷனை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கல. உங்களால் உங்கள் புருஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சந்தோஷப்படுங்க. புருஷனால மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஏங்க இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கண்ணு திறக்கப்பட்டுட்டு அவருக்கு போலங்க 2 பேருமே ஒன்னா தான் கண்ணு திறக்கப்படுது. சாப்பிட்டது வெவ்வேறு நேரம். இதெல்லாம் நீங்க தியானிக்கணுங்க. ரொம்ப அவனும் புசித்தான், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்க. ஃபர்ஸ்ட் இந்த அம்மா சாப்பிட்டுட்டா, அடுத்து அதை சாப்பிட்டுட்டு எடுத்துன்னு போறதுக்குள்ள இவ கண்டு ஃபர்ஸ்ட் திறக்கப்படல. அப்போ இவளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு அவ சொல்லலாமா, இல்லை வேற ஏதாவது சொல்லலாமா? நான் என்ன கேட்குறேன், இது வந்து டாட்டர் ஆஃப் காடுன்னு சொல்லலாம். இவர் சொல்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் டாட்டர் ஆஃப் காடுங்கிற அளவுக்குலாம் டாட்டரா அப்படின்னு இவருக்கிட்டேருந்து வந்தது. அவன் தான் கூட்டிட்டு வரான், இவள் என் எலும்பில் எலும்பும்னு என்ன அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் உங்கள்கிட்டேருந்து வந்தேன்னா நீங்கள் தான் எனக்கு அப்பா, அப்படி அர்த்தம் இல்லை. நிறைய பேர் ஹஸ்பண்டை டேடின்னு கூட கூப்பிடுறாங்க, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் கேட்குற கேள்வி, வாட் இஸ் ஹர் ஐடென்டிட்டி? ஐ ஆம் த ஒய்ஃப் ஆஃப் ஆடம் சொல்லலாம். இப்போ நான் அந்த கண்ணு திறந்த விஷயத்த சொல்கிறேன்ல, காடோட சைட்டில் ஆடமுக்கு செகண்டு தான் இவ கொண்டு போய் கொடுத்தாலும் கண்ணு திறந்தது எப்போன்னு சொல்கிறேன்? ஒரே நேரத்தில் தான். நான் சாப்பிட்டது வெவ்வேறு நேரம். அப்போ கர்த்தர் 2 பேரும் எப்படி தான் பார்க்குறாரு ஐடென்டிட்டியில்? புரியுதா நான் பேசுறது? அவளும் சன் ஆஃப் காடுன்னு தான் தெரியல அவளுக்கு. நீ எங்கே உனக்கு தெரியலையா, அந்த ஆள்கிட்ட தான் வருவான் சாத்தான். இப்போ எங்கே வந்தான் சாத்தான்? ஆடாம்கிட்ட வந்தான், ஏவாள்கிட்ட வர்றான். அப்போ வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? கமான்,
What is your identity? God. Thank you Jesus. God. Come on, God. அதாவது சன் ஆஃப் காட்னு மனசுல வச்சுக்கிட்டா கூட உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கணும்? ஐ அம் குட்டி காட். ஆமென் சொல்லுங்க. இந்த அவேர்னஸ்ல போனா ஒரு நெஞ்ச வலிக்குது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷத்துல ஒரு நாள் டாக்டர்கிட்ட நான் அட்மிட் ஆனதே கிடையாது. ஒரு இந்த டெலிவரி, இந்த காருண்யாவுக்கு டெலிவரிக்கு போனேன் பாருங்க, ஆஸ்பத்திரியில் போய் படுத்தனேன். அதை தவிர இன்னைக்கு எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு என்னங்க, நான் வந்து ஏன் இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் நினைப்பேன். ஹலோ, என்ன நினச்சிருக்கேன்? வாழணுங்கிற ஆசை காட் கொடுத்தது, அது தப்பு கிடையாது. நமக்குள்ளேயே நம்மளும் என்ன நினைக்கிறோம், இதை சாப்பிட்ணும், இதை உடுத்துனா நல்லா இருக்கும், நல்லதெல்லாம் நமக்கு ஏன் பிடிக்குது? எப்படி வந்துச்சு இதெல்லாம்? ஹலோ சொல்லுங்க. அது நல்லது 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 என்று கண்டாருன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நல்லதுங்கிற ஒரு இமேஜ் வந்து உனக்குள்ள மண்டக்குள்ள இருக்குது, உன் உள்ளான மனுஷனுக்குள்ள வச்சுட்டாரு. அல்லேலூயா. நல்லா இல்லைன்னா பரவாயில்ல வாங்கு அப்படின்னு சொல்லுவோமா? கெட்டு போச்சு சும்மா சாப்பிடு சொல்லுவோமா? ஹலோ, எல்லாமே பெஸ்ட்டாக கேட்குறோம். அட்லீஸ்ட் வாங்க முடியலன்னா எந்த பட்ஜெட்டாவது உழைக்க இதையாவது பிள்ளைங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறோம். நமக்கு உள்ளான மனுஷன்ல நல்லா இருக்கணும்னு ஆசை வருது. ஹலோ, நல்லா புசிக்கணும்னு ஆசை வருது, நல்லா உடுத்தணும்னு ஆசை வருது, வீடு நல்லா இருக்கணும்னு ஆசை வருது, நல்லது வேணும்னு ஆசை வருது. எப்படி வந்துச்சு அது? அது காட்ஸ் நேச்சர். ஹல்லேலூயா. இந்த நல்லதெல்லாம் கெடுக்கிறது தான் என்ன நேச்சர்? சேட்டனுடைய நேச்சர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஐடென்டிட்டிக்கு நான் வரேன். நான் உங்கள் நேச்சர் ஐடென்டிட்டி தான் இந்த நீங்கள் கடைக்கு போனால் கூட எனக்கு எதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு கொடு, பிள்ளைங்களுக்கு எனக்கு எதுக்கு, இதெல்லாம் வந்து அப்படிலாம் நீங்கள் கூட பெஸ்ட்டை வாங்கணும். வயசு ஒரு மேட்டரே கிடையாது. வயசு ஒரு மேட்டரே கிடையாது. காடுக்கு வயசு ஒரு மேட்டரா? காடுக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? காடு வயசு எத்தனை? ஐயோ தெரியாது. வேணா இங்கே மாமிசத்தில் வந்ததுனால 30 வயசுக்கு மேலே இருக்கலாம்னு சொல்லலாம். ஏங்க, அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஒரு பலவீனம் வந்தால் உடனே அதை போட்டு மண்ணில் போட்டுட்டு எனக்கு இதாக இருக்குமா அதாக இருக்குமா நான் டெஸ்ட் பண்ணணும் அதை பண்ணணும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஐடென்டிட்டி அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்களே ஒரு காடாக இருந்தால் என்னைக்காவது ஜீசஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக, அந்த 30 வயசுக்குள்ளே சொல்கிறேன், கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, கொஞ்சம் வந்து சுகராக இருக்குது, அவர் என்னதுங்க இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டா நம்மளை பிடிச்சி வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இட் இஸ். திஸ் இஸ் ஐடென்டிட்டி இஷ்யூ. அதுக்கு தான் ஐடென்டிட்டியை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஐடென்டிட்டினா நாங்களாம் சில்ட்ரன் ஆஃப் காட், வி ஆர் த பிலீவர்ஸ் ஆஃப் திஸ் சர்ச். என்னங்க, இந்த சர்ச்சில் நாங்கள் ஒரு பெரிய 10,000 பேர் எங்கள் சர்ச்சில், அதில் நாங்கள் ஒரு பிலீவர். ஒரு அம்மா 10,000 இதில் முக்காடை வந்து கீழே விடக்கூடாது ஒரு கிளிப்பை வச்சு குத்தி இருக்குது. என்னவா அதெல்லாம் நான் மிஸ்டேக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படிலாம் பண்ணி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ங்கிறாரு இப்படி உருட்டுறா. ஆதியாகமம் முதல் புஸ்தகம் கூட தெரியலையே உனக்கு, ஆனால் நீ முக்காடு பலமாக போட்டிருக்க. உங்களுக்கு ஒரு கண்ணு திறக்கணும். வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அப்படி தாண்டி அந்த சில்ட்ரன் தான், சில்ட்ரன் என்னன்னா இந்த உலக பிரகாரமாக இந்த பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி இவங்களே தான் அவங்க. அவர் பெரிய காடு, நான் குட்டி காடு, அவ்வளோதான். எத்தனை இருக்குமா புரியுது? இந்த ஐடென்டிட்டி அவளுக்கு இல்லை. பாருங்களேன், அவன் என்ன சொல்லலாம், அவன் என்ன சொல்லியிருக்கலாம், வந்து இது நீ யாருன்னு கேட்கலவ. இப்போ சேட்டன் வந்து ஆடமை கேட்கல. ஏன்னா காடு டைரக்டாக ஆடம்கிட்ட பேசியிருக்கிறார், ஏவாள்கிட்ட பேசலை. இப்போ சேட்டன் வந்து ஏவாள்கிட்டே வந்து கேட்டால் என்னம்மா சொல்லலாம்? நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? அவோ டாட்டர் ஆஃப் காடுன்னு தான் சொல்லணுன்றதான் மறைஞ்சிருக்கிற சத்தியம். எப்படி நான் சொன்னதேன்? காட் 2 பேரையும் ஒன்றாவே பார்க்கறதுனால தான் அந்த பழம் சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் அவளுக்கு பசி சாப்பிட்டா கூட அவள் கண்ணு திறக்கப்படலைன்னு சொல்கிறேன். இது முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ வந்து ஆடமோட ஐடென்டிட்டி என்னவோ, த சேம் ஐடென்டிட்டி இஸ் ஈவ்ஸ். அல்லேலூயா. அது யாருக்கெல்லாம் தன்னுடைய ஐடென்டிட்டி தெரியலையோ, அதில் வீக்காக ஆட்டம் காணுதோ, அந்த ஆள்கிட்ட தான் யார் வருவா? சேட்டன் வருவான். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ஆதாமுக்கு என்னங்க இல்லை? ஆதாம் கண்ணை திறந்த உடனே, ஆதாம் கண்ணை திறந்த நாள்ல எவ்ரிதிங் ஹி ப்ரொவைடட். இல்லை, அவன் திறக்கும் போது கொஞ்சம் தண்ணி மட்டும் வரலன்னு சொல்றதுக்கு இல்லை, காற்றே இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, எவ்ரிதிங் எல்லாமே ஃபுல்னஸாக இருக்கு. இல்லை, அப்போ சேட்டன் டைமை விழுந்த பிறகு கூட கவனிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம், விழுந்துட்டான். அது உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் கதை.
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இவன் சாப்பிட்ட உடனே நேராகவே வந்து இதுமாரி நான் சாப்பிட்டேன்னு அப்பா கிட்ட கூட என்ன செய்யலாம்? என்னங்க சொல்லலாமா இல்லையாங்க? இவன் கொடுத்தா சாப்பிட்டுட்டேன். இவன் ஒளியறான் பாருங்க. இவன் நல்லா தெரிஞ்சுங்க, காடுகிட்ட நீங்கள் ஒளிய வேண்டிய அவசியமே கிடையாது. காடுகிட்ட நீங்கள் எவ்வளோ, ஏன்னா நீங்களே ஒரு குட்டி காடு, காட் டு காட், ஆழம் டு ஆழம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் காடோட இருக்குது. ஆமென். உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. ஏன்னா நீங்களும் ஒரு குட்டி தேவனா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இவன் பாருங்க, இந்த கனியை புடிச்ச உடனே இவன் செஞ்சது என்னதுங்க? கண்ணு வந்து வேற மாதிரி, ஏற்கனவே கண்ணு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்ச கண்ணு தான், ஆனால் வேற மாதிரி தெரியுது. இப்போ இதான் ரொம்ப அவசியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாமிச கண்ணுல நிர்வாணி என்று கண்ணு. Who told that you are? அப்ப என்ன, யார் சொன்னான்னு கேட்கறதுக்கு அவர் உடனே நீ கனியை புசிச்சான்னு தான் கேட்கிறாரு. ரூட் காசை தான் அவர் பேசுவார். நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை புசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இவளுக்கு அந்த விஷயம் தெரியாதனால, ஐடென்டிட்டி தெரியாதவங்க இடத்துல தான் அவன் போய் அட்டாக் பண்ணுவான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஐடென்டிட்டி கரெக்டாக இருந்தால், இந்த ஐடென்டிட்டி இஷ்யூவை நீங்கள் சேட்டன்ட்ட போட நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வேண்டாம். சிலுவையில் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா என்ன? ஏங்க அவனை நேக்கடாக ஆக்கிட்டாருங்க. நேக்கடாக இருக்கிறவங்க ஓடுவாங்கங்க. என்னங்க அப்போ என்ன அர்த்தம்? அவனை துண்டை காணா துணியை காணான்னு ஓடுறான் அவன். நம்ம அவனை கண்டு ஓடுறது. நீ ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ ஓன் பண்ணணும். நான் போன வாரமோ எப்பயோ சொல்லியிருக்கேன், நீ ஆக்குப்பை பண்ணுறதுல தான் உன்னுடைய வேலை. அப்போ இந்த மண்டையில் இது ஏன் எனக்கு வரப்போகுது? ஜீசஸ்க்கு வந்தால் எனக்கு வரும், ஜீசஸ்க்கு வராது எனக்கு வராது. என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றுக்கும் நான் அப்படி தான் செய்கிறேன். அல்லேலூயா. கதறி கதறி அழுது, ஐயோ இன்னைக்கு வாடகை கட்டணும், ஐயோ இதை கட்டணும், ஐயோ ஃபீஸை கட்டணும், ஐயோ அதை கட்டணும். பதட்டமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனசு எப்படி இருக்கு? இலகுவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இலகுவாங்க இருக்குங்கிறதுக்கு ஈஸ்ன்னு ஒரு வேர்டு சொன்னேன். ஈஸ்னா ஐஎஸ் இல்லை, இஏஎஸ்சின்னு சொன்னேன். ஈஸ்னா என்னது? இலகுவாக இருக்குது, ரெஸ்ட், எதுவுமே கவலை கிடையாது. அல்லேலூயா. நான் அனுபவிச்சு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஈஸியாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் உங்கள் ஐடென்டிட்டியே, இதுதாங்க உங்கள் ஐடென்டிட்டியே இதுதான். எதனால் அந்த ஐடென்டிட்டி வருது? அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் ஐடென்டிட்டினா என்னன்னு தெரியும்? உங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஐடென்டிட்டினா அடையாளம்னு சொல்கிறேன். உலக பிரகாரமான அடையாளத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அவரோட அடையாளத்துக்கு என்ன சொல்லுவார்? அவர் எங்கள் அப்பா பேரை சொல்லுவேங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் ஐடென்டிட்டி என்ன? இன் ஸ்பிரிச்சுவல் லைஃபு சன் ஆஃப் காடு தான். ஆனால் சன் ஆஃப் காடுங்கிற ஆன்சரை விட பெரிய விஷயம் இருக்குது. ஐ ஆம் குட்டி காட். உங்கள் பிரின்சிபல் உங்களை கூப்பிட்டு ஏதோ கேட்க போகிறாங்க, நீங்கள் ஜம்முன்னு போய் நிற்கணும். என்னன்னுமா நிற்கணும்? உன்னை விட நான் பெரிய ஆள் இருப்பீங்களா? செய்வீங்களா? எனக்கெல்லாம் தொட நடுங்கிருக்கேன், ஆனால் திமுறா நின்றுருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. தொட நடுங்குது, யாருமே கூட வரல. என் பிள்ளைக்கு ஃபீஸு கட்டல, அவள் பேர் எடுத்துட்டாங்கிற தொட நடுங்குது. ஆனால் ஜம்முன்னு நின்ன, நீ என்னை விட பெருசு கிடையாது, என் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தது கர்த்தர், அப்படிலாம் நின்று நான் ஜெயிச்சிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க. ஏசுக்கு எங்கேயா டிஃபீட் இருக்கா? ஏசுக்கு எங்கேயா டிஃபீட் இருக்கா? ஃபெயிலியர் இருக்கா? ஐயோ இவ்வளோ பெருசாக கேட்குறீங்களேப்பா, என்னப்பா 5000 பேருக்கு எப்படிப்பா? ஹலோ, இல்லவே இல்லை. அப்போ வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி நவ்? கம் ஆன் சொல்லுங்கள், உங்கள் ஐடென்டிட்டி என்ன? அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய அடையாளம் என்னம்மா? அம்மா நீங்கள் இத்தனை பிள்ளைகளுக்கு தாய்ங்கிற அடையாளம்லாம் சும்மாம்மா. எல்லா பிள்ளைங்களும் மாறுவாங்க, எல்லா அம்மாவும் மாறுவாங்க, எல்லா அம்மாவும் மாறுவாங்க. அவங்க என்னங்க கிறிஸ்டியன் தான். அவங்கள கேட்டாங்க we are children of God ன்னு சொல்கிறாங்க. பட் I am different from them. இப்போ நீங்கள் என்ன, உங்கள் அடையாளத்தை வச்சு தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? காட். காட். ஒரு தியேட்டருக்கு ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க ஒரு சிஸ்டர். நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றுமே நடக்காதீங்க, போகாதீங்க. இல்லை எதுக்கும் அவங்க சொல்கிறாங்க, நான் போயிடுறேன், ஒரே ப்ளீடிங்காக இருக்குது, போகிறேன். இங்கே நான் ஜெபிக்கிறேங்க, டாக்டர் அம்மா உங்களுக்கு பண்ண மாட்டேன்ட்டா. ஹலோ, டாக்டர் அம்மா என்ன சொல்லிட்டாங்க? தியேட்டருக்குள்ளே போயிட்டு பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதாங்க நீங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது?
அந்த இது பார்க்க போறானுங்களை, வேவு பார்க்குறவங்கலாம் என்ன சொல்றான், ஓ அவங்க வந்து எப்படி இருந்தாங்க தெரியுமா, ராட்சதர்கள் மாறி இருக்காங்க, அவங்கள இப்படி பார்க்க முடியிருக்கு, நாங்கள் எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெற்றி, உங்க பார்வைக்கு நீங்க எப்படிங்க? ஹலோ, பணம் வேணா இல்லாம இருக்கலாம், பணமே உள்ளவரே நம்மளோட இருக்கிறார். கார் இல்லாம இருக்கலாம், கார் என்னங்க பெரிய காரு? ஹலோ, உங்களுக்கு என்ன இல்லைங்க, எல்லாமா இருப்பார் அவரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஜீசஸை குருசிஃபை பண்ணது எதுக்குங்க? குருசிஃபை பண்ணது எதுக்குமா? ஜீசஸை ஏன் குருசிஃபை பண்ணாங்க? ஜீசஸை ஏன் குருசிஃபை பண்ணாங்க? சிலுவையில் ஏன் அடிச்சாங்க? நமக்கு நமக்கு இது ரெசிப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காகன்றதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் தான். அது ரிசல்ட். அது பேசிக் ரூட் என்ன? வசனம் நிறைவேறது தான் சொல்றேன். அது வந்து ஃப்ரூட். ரூட் என்னன்னு கேட்குறேன். ஒன்னேன்னு சொல்றாரு, நான் வந்து சன் ஆஃப் காட். ஹலோ, ஏப்ப தேவதூஷணம் பண்ணிட்டான். தேவதூஷணம் பண்ணா ஜீசஸ் சொல்றாங்க. என்னத்துக்கு சொல்றாங்க? என்னத்தை சொல்லும் போது சொல்றாங்க சன் ஆஃப் காட்னா என்ன? காட்ன்றாரு. அப்படித்தான்றது இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? ஐ ஆம் இருக்கு. ஹலோ, அப்படிதாங்கிறது என்ன இருக்குங்க? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? நீ காடான்றதுக்கு சே இங்கிலீஷ்ல ரொம்ப ஐ ஆம். மோசஸ் கேட்கறானா, இப்போ பார்வன்ட்டு முன்னாடி நின்னா நீ யாருடா, அவர் யார் அந்த கடவுள்னு கேட்டா நான் உங்களை என்ன சொல்லுவேன்? ஐ ஆம்னு சொல்லு. நம்மலாம் ஒரு சர்க்கம்ஸ்டிஷியல் நேம் சொல்றோம். சர்க்கம்ஸ்க்கு தகுந்த மாதிரி யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, ஷாலோம், எல்ரோயி, லஹாய்ரோயி, வேற என்ன சிக்கதேனோ, மெக்கதிஸ், என்னென்னமோ பேர் வச்சுக்கிறோம். 1000 நாமங்கள் இருந்தாலும் ஒரு நாமம் அவரே டெக்ளேர் பண்றாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படித்தான்றாரு. பார்த்தீங்களா? அது அந்த இடத்துல படிச்சிங்களா? அப்படித்தான். அப்படின்னு என்ன? ஐ ஆம் காட். ஆமென். ஐ ஆம் தட் ஐ ஆம். இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி என்னங்க? அந்த ஐ ஆம்ன்றவர் உள்ள இருக்கிறாருங்க. ஐ ஆம் ஃபார் வாட்? ஐ ஆம் காட் ஃபார் வாட்? உனக்கு என்ன நீடோ அந்த இடத்துக்கு ஐ ஆம். ஹலோ, ஒரு நீட் இருக்கு, ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த நீடுக்கு ஐ ஆம்ன்றாரு. பணம் இல்லை, ஐ ஆம்ன்றாரு. குழந்தை இல்லை, ஐ ஆம்ன்றாரு. வேற என்னங்க? ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃப்ராக்சராக புரோக்கனாக இருக்கு, ஐ ஆம்ன்றாரு. ஹலோ, பிள்ளைய வளர்க்க முடியல, ஐ ஆம்ன்றாரு. வாசிங்களே. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசு தானா? கிடையாது. ஹலோ, மெஸ்ஸியா இஸ் வாட்? Son of God. Amen. Son of God is God. உங்களுக்கு எப்படி தெரியுமா மெசேஜ் பிடிக்கும்? ஓ, கர்த்தர் அங்கே வந்து உங்கள் தலையில் கை வைக்கிறதை நான் பார்க்கிறேன், இப்பொழுது உங்களை சுற்றி வருகிறார். அன்னைக்கு தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் சத்தியத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா அஸ்திபாரத்தின் மேலே கட்டி போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டான நேரம்லாம் உங்களுக்கு வந்திருக்காங்க. இக்கட்டுலாம் வந்திருக்கா உங்களுக்குலாம்? தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? ஒரு மீட்டிங்க்கு வந்து நாங்கள்லாம் ஒரு ரூமில் தங்க போகிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சம்பவம். எல்லாரும் அங்கே போய் நாங்கள் தங்க போகிறோம்னு நினைக்கிறோங்க. நீங்கள் வந்துருங்கக்கா, நம்ம இங்கே தங்கிக்கலாங்கிறாங்க. அங்கே முன்னாடி போயிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் எஸ்ஐக்கான வர நான் போயிட்டு அங்கே உட்காந்துருக்கேன். எங்கே போகிறதுனே தெரியல. மீட்டிங் முடிஞ்சுக்க அந்த எல்லா சேரெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டாங்க. எங்கே போகிறது? என்ன இந்த மாதிரி இக்கட்டு தனியாக இருக்கேன். ஹலோ, என்ன செஞ்சுருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோன்லாம் அழுல, அப்படியே கையை பிடிச்சி தூக்குனேன். எனக்கு ஏன் கையை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். ஏன் கையை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அந்த வளாகம் ஃபுல்லாக ஒரு நபர் இல்லை. நான் எங்கே போகிறதுனே எனக்கு தெரியல. இக்கட்டுலாம் வந்திருக்கா உங்களுக்கு? கார்லேருந்து ஒரு பாப்பா ஒடியாரா, யாரோ கூட்டு வந்திருக்காங்க ஒரு டெலிவரன்ஸ்க்காக. அவளுக்கு ஒரு சத்தியம் தான் சொன்னேன். இயேசுவோட ரத்தத்தை சின்னதாக்கி உன் பாவத்தை நீ பெருசாக்கிட்ட. ரொம்ப சிம்பிள். என்னங்க இது? என்ன இதுக்கு மண்டை போட்டுலாம் ஆட்டக்கட்டு இல்லை. ஏசு இப்படி வராரு, அப்படி வராரு. நான் பெரிய பாம்பு பட்டேன், அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கண்ணில் வந்து பாம்பு தெரியுது, அதை தெரியுது, இதை தெரியுதுங்கிறா. நான் அந்த ஆதாமுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாரி கனியை சாப்பிட்டுட்டோம், இந்த மாரி இருக்குன்னு நேராக வந்திருந்தா விஷயமே வேறங்க. முதல்ல உன் ஐடென்டிட்டி தெரிலன்னா உனக்கு வர்றது பயம். அதை மாதிரி அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவா. அந்த மினிஸ்ட்ரிலேருந்து ஒடியாரா எங்கள் வீட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன், பாப்பா, ஆண்டவரே, இவளுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் இவள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறா. நான் கேட்குறேன், என்ன, நான் பெரிய ஆளே சத்தியமாக கிடையாது. எனக்கு ஏபிசிடி தான் தெரியும், அல்ஃபபெட்ஸ் மிஸ் தான் நான்.
பார்த்தா பாப்பா ஏசப்பா சொல்கிறார், என் ரத்தத்தை இவ சின்னதாக்கிட்டான்னாரு. அவ்வளோதான் சத்தியம். உன் பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீ ஆண்டவருடைய ரத்தத்தை சின்னதாக்குனது தான் பெரிய பாவம்னு சொல்லிட்டேன். ஹலோ, அவரை நீ சின்னது பண்ணனா மற்றதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியும், பயமாக தெரியும். அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அவன் நம்பரை வாங்கிட்டு காக்கா பிடிக்கிறது, ஃபோனை பண்ணுறது, அவளை எங்கே வாண்டுறது அங்கே வாண்டுறது, நீ 5 தடவை வந்தால் தான் உனக்கு இன்னும் நல்லா ஆகுங்கிறது, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேங்க. அதோடு அவள் போனான். ஆனால் அவள் ஹார்ட்டில் நான் இருக்கேன். ஏன்னா ஷி காட். நீங்கள் கூட ஒருத்தவங்க ஹார்ட்டில் தான் இடம் பிடிக்கணும். ஜீசஸ் இப்போ எங்கே இருக்கிறாரு? இந்த மூக்கு வெளியில் இல்லை, இங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க காரை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நிறுத்துங்கன்னுட்டா. நிறுத்திட்டு ஓடி வரா. நான் என்ன சொல்லி ஜெபிச்சேன்? என் கையை பிடிச்சி அப்படியே என் கையே பிடிச்சா. அப்போ கூட அவளுக்கு நம்ம என்ன ஊழியம் செஞ்சோம், அவள் வீட்டில் போய் நம்ம தங்குறமே அப்படின்னு நான் எனக்கு தோணுது. ஆனால் அவள் இந்த 3 நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க, ஹலோ அப்படின்ட்டு. இல்லை பாப்பா, ஒரு சிஸ்டர் 2-3 பேர் வந்திருக்காங்க, அவங்கள தேடுறேன், அவங்களாம் உங்களை விட்டுட்டாங்கல்ல, நீங்கள் வாங்கன்னு. இவ கையை பிடிச்சி இந்த மாதிரியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போனான். உடனே அவங்க அப்பா இவ கூப்பிட்டா வர கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவரு குடுகுடுன்னு ஓடியாரு. காரில் போய் ஜம்முன்னு போயிட்டு, காரில் இது டெய்லி என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, ராஜா மரியாதை. உங்களை உயர்த்தணும்னா இப்படி தான் பண்ணுவார், இக்கட்டில் விட்டுருவார் உங்களை. நம்ம உடனே இந்த கர்த்தர் பாருங்க இந்த இக்கட்டிலேயே தான் விடார் அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லியிருக்கலாம், அது ஒரு ஜெபம் தானேங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ஜெபம்லாம் இப்படி தான் இருக்குது. என்னை மட்டும் கை விட்டுட்டாரு, என்னை மட்டும் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு கிடையாது. ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போறாரு. ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க. ஆமேன். மெஸ்ஸியான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிங்னு அர்த்தங்க. மெஸ்ஸியான்னா கிங்னு அர்த்தம், சோசன் அர்த்தம், ஃபார் கிரேட் பர்பஸ்ன்னு அர்த்தம். ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்துக்கு உன்னை ஒரு கிங்கா வச்சுக்கிறார் அந்த மெஸ்ஸியா உனக்குள்ள இருக்கிறதுனால. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். XYZலாம் நமக்கு நல்லா தெரியும். தலையில கை வச்சா இப்படி விழுவாங்க, அப்படி விழுவாங்க, எல்லாம் தெரியும், பேசிக் தெரியாது. வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? காட். ஆமேன். அந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நீ காட் தானான்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு? சன் ஆஃப் காட்ன்றது அவர் மீன் பண்றதுலாம் என்னத்துல பேசுறாரு தெரியுமா? நான் தான் காடுன்னு சொல்றாரு. நீ தேவனுடைய குமாரன் தானா? வசனம் வாசிங்க ரீட்டா. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். எப்படி கேட்குறாங்க பாருங்க. குருசிஃபிகேஷனுடைய ரீசனே இதுதாங்க. அவரை சிலுவையில் போடுறதுக்கு நம்மளாம் என்ன தெரியுமா? நம்மளுக்காக சிலுவையில், நம்மளுக்காக ஹலோ சிலுவையில் அவர் அடிக்க, அதெல்லாம் உண்மைதாங்க. அதோட ரூட் என்ன தெரியுமா? அவர் காட். அவர் மாமிசத்தில் கொலைண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களுள்ள ஆவியா வராரு. அது யார்? காட். அதுக்காக தான் அவர் குருசிஃபை ஆனாரு. பாவத்தை மன்னிக்கிறது மட்டும்தான் அந்த ரிசரக்ஷன் சாப்டரே வராமல் குருசிஃபிகேஷனோட முடிஞ்சிருக்கும், பரியலோட. ஹலோ, இப்போல்லாம் நான் இந்த ஆதியாகம யாத்திராகம் முடிச்சு லேவியராகம் படிச்சுட்டு இருக்கேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பலி சுகந்த வாசனையாக இருக்குதான் அவருக்கு. இந்த பலி செலுத்துறாங்கல்ல ஆனிமல்ஸை, பேர்ன்ட் ஆஃபரிங், அந்த ஸ்மெல் அவருக்கு எப்படி இருக்குது? சுகந்த வாசனையாக இருக்கா. ஏன் அப்படியே சுகந்த வாசனையாகவே நுகர்ந்துட்டு போக வேண்டியதானே அவரு? அப்போ அவருடைய பிளான் என்னங்க? என்னைக்கு சேச்சன் உனக்கு தெரியாத ஒன்று நீ தெரியாமல் இருந்து அவன் நீ உன்னோட ஐடென்டிட்டி தெரியலங்கிறத நீ இழந்தியோ, அந்த ஐடென்டிட்டியை கொடுக்கறதுக்கு தாங்க ஜீசஸ் 2ஆம் ஆளாமானாரு. முதற் பேருமானார்னு இருக்கு, 3வது பேர் நான், 4வது பேர், 5வது பேர், 6வது பேர், 7வது பேர், 8வது பேர், 9வது. புரியுதா? முதற் பேர் அவருன்னா மூத்த சகோதரர், நம்ம எல்லாம் அவருடைய சிப்ளிங்ஸு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், குட்டி காட்ஸு. அல்லேலூயா. உடனே நான் தான் காடுன்னு சொல்றதல்ல, மேன் காட் இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்படி சொல்ல வரல நான். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். உள்ள ஒரு காட் இருக்கிறாருன்னு சொல்ல வரேன். அந்த அவேர்னஸில் நீங்கள் வாழணும்னு நான் சொல்ல வரேன். அந்த அவேர்னஸ் என்னது? என்ன அவேர்னஸ்மா? அவேர்னஸ்னால் என்ன கிறிஸ்டினா? அவேர்னஸ்னா என்னன்னா ஒரு விழிப்பு. கேஸ்ல விளையாடுவோமா? சொல்லுங்க. என்ன ஸ்மெல் அடிக்குது? வெளியில் வரும்போதுமா இப்போ நான் மறந்துட்டேன் பாருமா, ஃப்ராக்சர்டா, சிலிண்டரை மூடிருக்கேன்னா பாரு, நான் ஆட்டோவில் வந்துட்டேன் பாரு 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 பார்த்துருமா, நீ கொஞ்சம் சிலிண்டரை மூடிட்டு வாமா.
கரண்ட்டில் கொஞ்சம் ஒயர் போயிருக்கு, பரவாயில்ல விடு. இந்த கிஷோர் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவான்னா, எழுச்சி உடனே அந்த சுவிட்சை போடுறது ஆஃப் பண்ணுறது, அந்த சுவிட்சை போடுறது ஆஃப் பண்ணுறது. நான் அந்த குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் புதுக்கோட்டை கிட்ட இருந்தேன் நான், ஒரு வில்லேஜ் இதில். அப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லன்புரம்னு ஒரு இடம், அது புதுக்கோட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையில நான் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ அந்த 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 போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே உடஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு கரண்ட்டு. பரவாயில்ல அப்படின்னு தோணுமா நம்மளுக்கு? உடனே நான் செய்கிறேன், அந்த தோட்டத்து பக்கம் போய் இழந்த முள் தெரியுமா உங்களுக்கு, அந்த முள்ளை எடுத்துங்க. நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு, ஏன்னா உடனே எல்லாம் அங்கே எலக்ட்ரீஷியன் வந்து அந்த ஓனருக்கு ஃபோன் அடிச்சு இல்லை நம்ம போய் இது பண்ணிடலாம், உடனே பண்ண முடியல. இந்த வேலைக்கார பிள்ளையை விட்டுருவாளா, அதுக்குள்ளே கையை விட்டுருவானா, அதில் எவ்வளோ அவேர்னஸ் சொல்ல வரணும். ஜாக்கிரதையாக இருக்கணுமே, இப்படி கரண்ட் ஆச்சே. இழந்த முள்ளை எடுத்து அதுக்குள்ளே இவன் கை விடாதபடி வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஏன்? அவேர்னஸ் சொல்கிறேன் நான். கேஸ் கொஞ்சம் லீக் ஆகுது, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் உலகத்தில் அவேர்னஸ் இருக்கும். நான் தான் அவர் ஃப்ளஷில் என்னை வெளிப்படுத்தின ஒரு குட்டி காடாக இருக்கேன்னு என்னைக்காவது ஐ எம் த டாட்டர் ஆஃப் காட், வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட்ங்கிற ஒரு எல்கேஜியில் இருக்கக்கூடாது, மெச்சோர்டாக இருக்கணும். அந்த மெச்சூரிட்டியை தான் சொல்கிறாரு, அடாப்ஷன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் அந்த அடாப்ஷனில் இருக்கிற ஒரு சைல்டாக இருந்தால் உங்களை பார்த்து அவர் என்ன செய்வார், இவள் இல்லையே நான் பிரியமாக இருக்கிறேன்னு. உங்களை பார்த்து என்ன சொல்லுவார், பிரியமாக இருக்கிறேன்னு. நீர் தானா, எஸ் ஐ ஆம்ன்றார், ஆமான்றாரு, அப்படிதான்றாரு. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அந்த நீர் சொன்னபடிதான் இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல என்ன தெரியுமாமா இருக்கு, வேற ஒரு வெர்ஷன்ல ஐ ஆம்னு இருக்கு. அது நான் எங்க மிரர் வெர்ஷன் நான் நினைக்கிறேன், ஐ ஆம்னு இருக்கு. என்ன இருக்கு, இன்னொரு இடத்துல ஐ ஆம்ன்றாரு பாருங்க. அதாவது 8 ஜான் காஸ்பல் 8:58 வாசிங்க ரீட்டா. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க, எல்லாம் என்ன ஆபிரகாமுக்கு என்ன வயசாகுது, நீ 50 வயசு கூட இல்லைன்னு அடுத்து கேட்குறாங்கல்லம்மா. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார். அப்போ அந்த ஐயம் எங்க தெரியுமா வருது, அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே. அதை வாசிங்களா, அதுக்கு ப்ரீவியஸ், அதை வாசிங்க. அதற்கு யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த நான் இருக்கிறேன்ற இடத்துல நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இது வந்து மிரர் டிரான்ஸ்லேஷன்ல, ஜீசஸ் டெக்ளரிங் பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born ஐ ஆம். அப்படின்னா இப்போ நல்லா கவனிக்கணும், பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born ஐ வாஸ்ன்னு தான் சொல்லணுங்க. அங்கே ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு சொல்ற ரைட்டா? ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நான் இருந்தேன்றது தானே தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ கிராமட்டிக்கலாக ரைட்டுமா? அப்போனா என்ன சொல்ற, அப்பயும் நான் இருக்கேன், இப்பயும் இருக்கேன், உனக்குள்ளேயும் இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னென்னா, அந்த தமிழ் படிக்க தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கவலைப்படுறேன் நான். எவ்வளோ ருசியான பதார்த்தத்தை அவங்க சாப்பிட முடியலையேன்னு. பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born, ஐயோ ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்னு சொல்றதாங்க கரெக்டு. அப்பனா ஹீஸ் ப்ரெசன்ட் தான், டென்ஸ்க்கு வராதீங்க. ஹீஸ் காட், ஹீஸ் காட். ஜீசஸ் தான் காடா? manifested in flesh, Messiah. He is a king. Amen. Hallelujah. Hallelujah. அவர் தான் காட்ன்றதுக்கு வசனம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாமிசத்தில் வெளிப்பட்டாரு, அந்த வார்த்தை மாமிசம் ஆயிட்டுன்னா அவர்னு வருது பாருங்க. அடுத்தது அவர், அந்த ஜான்லயே வாங்கல, அவர். ஹலோ, அவர் இருக்காரிட்டா, அதாவது வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை அவர்னு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆஹா, அந்த வார்த்தைங்கிறது ஜெனரலா வேர்டை வந்து ஒரு நபராங்க சொல்லப்படும், அவர்னு வருது பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். நிறைந்ததா இல்ல, நிறைந்தவராய்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையை காடா வந்தாரு. இஸ் a person. ஆமென். 9 வாசிங்க, அதாவது 15:9 ரோமன்ஸ்ல பாருங்களேன். 15:9 பாருங்க. டைட்டஸ் 2:13 ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க.
நல்லா கவனிங்க. நாம் நம்பி இருக்கிற நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்து. அப்ப அவர் என்னன்னு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனும் இரட்சகர்னு ஒரே இடத்துல இருக்கிற வசனம் இது. ஹலோ, தேவன் தான் இரட்சகர். ஆமென். மகாதேவன் தான் இரட்சகர். அப்பனா யாரு தேவன்? யாரு தேவன்? யாரு காடு? காடு இரட்சகரா வந்துக்கிறாரு. இரட்சகர் யாரு? அப்ப தேவன் தான் காடு, காடு தான் இரட்சகர். ஜீசஸ் தான் காடு, காடு தான் தேவன். ஆமென். புரிஞ்சுச்சா இல்லையா? அல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு அந்த இது இல்லை? எது இல்லை? அவ்வளோ பெரிய காட் நமக்குள்ள இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்துட்டோம். ஜான்ல 3:6 வாசிங்க ரைட்டா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். இங்க பாருங்க, இப்ப நம்ம அம்மா, நான் எங்க அப்பா மாதிரி எங்க வீட்டுல, சரியா? நீங்கெல்லாம் யார் மாதிரியோ தெரியல. அப்போ மாமிசத்துல நான் பிறந்தது மாமிசமா இருக்குது. இன்பாவா உங்க அப்பா ஜாட அப்படியே இருக்கு. இப்போ உங்க வீட்டுல தான் உங்களை பத்தி தெரியும், சரியா? ஆக நீங்க உங்களுடைய பேரண்டல் ஆன்சஸ்டர்ஸ் உடைய சாயல்ல வெளித்தோற்றத்துல இருக்கீங்க. அப்ப மாமிசத்தினால் பிறந்ததெல்லாம் என்னவா இருக்கும்? மாமிசமா இருக்கும்னா இந்த 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 அப்பா, எங்க அப்பா பேர் செல்லையா, செல்லையா மகளா அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அது மாமிசமா இருக்குது, பார்த்தா தெரியுது. அப்புறம் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கு. நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்களான்னு உங்களை கேட்குறேன். ஆவியினால் பிறந்ததெல்லாம் என்னது? அப்பா சொல்லுங்க, ஆவியினால் பிறந்தது என்ன? நீங்க ஆவியில பிறந்தீங்களா? எப்போ பேப்டிஸ்ட் எடுத்தீங்க பாருங்க, மறுபடியும் பிறந்தீங்க பாருங்க. மறுபடியும் பிறந்தீங்களா? எதுல பிறந்தீங்க? இதே மூக்கு மொழிதான். ஆவியில பிறந்துட்டீங்க. அப்ப ஆவியினால் பிறப்பதெல்லாம், ஆவியினால் பிறப்பதெல்லாம் கமான் ஆவியா இருக்கும்னா என்ன? காடா இருக்கும், காடா இருக்கும். ஏன் நமக்கு ரிசல்ட்ஸ் இல்லை? ஏன் நமக்கு ரிசல்ட் இல்லைம்மா? ரிசல்ட் இல்லை, அவேர்னஸ் இல்லை, ரிசல்ட் இல்லை. உடனே சாத்தான் என்ன சொல்லுவான்? நீ எந்த தப்பு பண்ண பத்தியா? நீ டைத்தை கொடுக்கல பத்தியா? நீ அதை பிடிச்சி வச்ச பத்தியா? நீ அதை பண்ண பத்தியா? நீ இதை பண்ண பத்தியா? இதெல்லாம் நம்பாதீங்க. இதனாலலாம் கிடையாது. நீங்கள் யாருன்ற அறிவின்மை தான். உங்கள் ஒருத்தரையும் சொல்கிறாரு, பர்சனலாக எனக்கு தெரியுன்றதை கட்டாயம் சொல்லுனார். ஐ பர்சனலி நோ எவ்ரி ஒன் அப்படின்னு என்ன கூடவா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டால் சத்தியமாக உங்களை ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருத்தரையும் பர்சனலாக தெரியும். உங்களுடைய பிலாங்கிங்ஸையும் தெரியும். அப்படின்னா உங்களுடையவர்களையும் தெரியும். உங்களுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன் நமக்கு அந்த அவேர்னஸ் வரல? என்ன எதிர்பார்க்குறாரு? எதுக்கு உங்களை காட் ஆக்குறாரு? எதுக்கு உங்களை காட் ஆக்குறாரு? எதுக்குமா காட் ஆக்குனாரு? ஏம்மா எதுக்கு உன்னை காட் ஆக்குறாரு? இதெல்லாம் நல்லா இருக்கு. எதுக்கு காட் ஆக்கணும்? மா எல்லாம் கவனிங்க. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கு. நான் ஒரு நாள் சொன்னேன், பூமிக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் சொன்னேன். நினைவு இருக்கா உங்களுக்கு? பூமிக்கும் பூமியையோ, அப்ப மனுபுத்திரர் யாரு? நம்ம தான் காடா இருந்தாலும் நம்ம இந்த பினோடைப்புக்கெல்லாம் இந்த தோற்றத்துல மனுஷனா இங்க இருக்கிறோம்ல, மனுபுத்திரர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த மனுபுத்திரனுக்கு உள்ளான மனுஷன்ல என்ன இருக்குங்கிற ஐடென்டிட்டி இல்லாதனால உலகத்தை ஆளுகிறோம். உங்களை ஆளுறான். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க எல்லாரும். இதை பாருங்க, சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுவான் அவன். இப்போ பூமி அட்டாக் பண்ணா என்ன இருக்கும்னு சொன்ன நான். பூமி அட்டாக் பண்ணல, அவன் பண்ண முடியாதவன். ஏன்னா கிரியேஷன், காட்ஸ் கிரியேஷன். அது கரும்பு கசக்கும், இவனுக்கு வேலையா தானே? கரும்பு கசக்குதா? வேம்பு இனிக்குதா? பலாப்பழம் மாம்பழமா மாறுதா? அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய கிரியேஷனையும் அவர் பூமியில உண்டாக்குனதையும் அவன் டச் பண்ண முடியாது. சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுவான். சிஸ்டம் என்ன? பலாப்பழமே காய்க்காம பண்ணுவான். அப்போ உங்க சிஸ்டம் என்ன? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுவான், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுவான், ஃபைனான்ஸ்ன்ற சிஸ்டத்தை அட்டாக் பண்ண. சிஸ்டம்னா என்ன? இப்போ கிறிஸ்டினா அமைப்பு சொல்லுங்க. ஒரு அமைப்புனால தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பாடியே சொல்றேன், ஒரு அமைப்புல தான் இருக்குது. நரம்பு மண்டலம் இருக்குது, அது ஒரு அமைப்பு. நர்வஸ் சிஸ்டம் அமைப்பு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு அமைப்பு. சிஸ்டம்னால என்ன அர்த்தம்? அமைப்பு. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அமைப்பை அவன் கை வைக்கிறான்னு நினைக்கிறது கிடையாது. அப்படி நினைக்கிறதில்ல. உடனே என்ன செஞ்சிருவோம்? ஒரு பணத்தை எடுத்து டாக்டர்கிட்ட போகிறதுனா போங்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்குங்க. ஆனால் ஒரு பல லட்சங்களை செலவு பண்ணி
நீங்கள் வருஷத்தில் போய் 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 பணத்தை செலவு பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ரீட்டாட்டு 4 கோடி இருக்குன்னா ரீட்டாவே நான் சுற்றி வர்றது, இதெல்லாம் ஒரு அவேர்னஸே கிடையாது. காட் இருக்கிறாருங்கிற அவேர்னஸே கிடையாது. காசு பணம் உதவாது. அவேர்னஸ் யார் இருக்கா உள்ள? உனக்கு உள்ள யார் இருக்கா? அவர் சொல்லுவார் we are the children of God ன்னுவாரு. அவேர்னஸ் இல்லை, அதாவது சத்தியம் தெரியாமல் நீ சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்லாதங்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய அவேர்னஸ் என்ன இருக்கணும் இன்னைக்கு சொல்லுங்க? எந்த மனுஷனுடைய ஜீவனும் சுவாசமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உடம்பு பார்த்துக்கூடாதாம்மா பணத்தை வச்சு? இதே வேலையா இருக்காதீங்க. சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுவான். அந்த சிஸ்டத்துக்காக தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகங்கிறது என்ன அர்த்தம்? உலக சிஸ்டத்தை. அதெல்லாம் இவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த உலக சிஸ்டத்தையே இவர் மாற்றி போட்டுட்டாரு. உலக சிஸ்டத்தை எப்படி மாற்றினாரு, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அவர் எப்படிலாம் மாற்றினாருங்கிறத நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த வேர்ல்டு சிஸ்டத்தில் அவர் எப்படி மாற்றினாரு, அது எப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவர் மினிஸ்ட்ரி பண்ணி காட்டினாருன்னு சொல்ல போகிறேன். அம்மா சொல்லுங்க, நீங்கள் யாருமா? வாவ். அபி நீ யாரு? வாவ். நீங்கள் எல்லாருமே சில்ட்ரன் ஆஃப் காட், சன் ஆஃப் காடுங்கிறத தாண்டி ஒன்று சொல்லி கொடுக்குறேன். யூ ஆர் காட். அந்த அவேர்னஸ் இருக்கணுன்ற. ஒருத்தவங்க உங்களை எவ்வளோ இல்ட்ரீட் பண்ணாலும் இந்த அவேர்னஸ் இருந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் யாருன்ற ஒரு உணர்வோடு நீங்கள் போங்க. இந்த உணர்வு இருந்தால் வேர்ல்டு சிஸ்டம் உன்னை அட்டாக் பண்ணாது. அவருடைய மினிஸ்ட்ரியை வேர்ல்டு சிஸ்டத்தை எதிர்த்து நின்று உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்த வாரம் அதை நம்ம பார்க்கலாம். God bless you. Thank you so much. என் பிரியமே என் இயேசு நாயகனே வாரும் ஐயா. என் பிரியமே என் இயேசு நாயகனே வாரும் ஐயா. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே என் கண்ணீர்